ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கதையில் வர சில விஷயங்களை நான் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கதை உங்களுக்கு கரெக்டாக தான் புரியும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 4. லிசர்ட்ஸ்மேன் எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால நைட்டு பார்ட்டி கொண்டாடுறாங்க. அந்த ஃப்ரோஸ்ட் ஸ்வாடோட பவர் உண்மையிலேயே வேற லெவல்ல, ஆனா அதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஷாஷா வேற லெவல்ல ஃபைட் பண்ணதை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அவனை என் பிரதர்னு சொல்லவே எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சூரியோ சொல்றான். ஆமா ஷாஷா வெங்க அப்படின்னு கேட்கவும் லோலோவோ ஷாஷாவோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரோ அங்க இருந்து கிளம்புறா. முட்டாத்தனமா எதுவும் பண்ணாதா அப்படின்னு சொல்லி சூரியோ சொல்றான். ஷாஷா மேல கிரஷ் லூலோ படுத்துட்டு இருக்கா. அப்ப அவ கண்மொழிக்கவா அந்த இடத்துக்கு பார்த்தா ஜென்ரோ வந்துருதான். டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் தள்ளி போயிருந்தாங்க. இங்க நாஸ்ரீக்ல உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. விக்டம் ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பறந்துட்டு இருக்கிற ஒன்னு விக்டம் அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. நீ 8th ஃப்ளோரோட கார்டியன் அப்படிங்கிறதுக்காக ஒன்னு இங்க கூப்பிடல. ஷெல்டியரை யாருன்னு அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல. நாஸ்ரிக் கார்டியன்ஸ் என்னையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீ செத்தா மட்டும்தான் என்னால ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும். அதனால தான் உன்னை கொண்டு இப்ப திரும்பவும் உன்னை உயிரோட கொண்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த விக்டம்கிட்ட கேட்கறான். உங்களுக்காக நான் சாகிறத பெருமையா நினைக்கிற மயிலார் அப்படின்னு சொல்லிட்டு விக்டம் சொல்றா. அடுத்ததா டமியர்ஸ், உன்னை நான் ரொம்பவுமே பாராட்டுறேன். ஏன்னா நீ எனக்கு நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் மயிலாடு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். நீ கொண்டு வந்த எல்லாத்தையும் நான் ஸ்க்ரோல்ஸா யூஸ் பண்ணலாம், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமே நீ கொண்டு வந்த அந்த பீஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது கெபலியான் ஷீப் அப்படின்னு சொல்லவும் என்னது ஆடா, ஒருவேளை உண்மையிலேயே ஆடு இந்த உலகத்துல இருக்குமா? சரி நம்ம ஹீரோ அதுக்கு வேற ஒரு பேரை வச்சுட்டு ஷெல்டியர் அப்படின்னு சொல்லவும் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது, நீங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு அவ கேட்கறா. சரி அதை நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொகைடஸ் அப்படின்னு சொல்லவும் நான் தோத்து போயிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் கொகைடஸ் மன்னிப்பு கேட்கும் போது மாஸ்டர் கண்ணை பார்த்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ திட்டுறா. நீ எதனால தோத்து போனன்னு நினைக்கிற கொகைடஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்கிட்ட படைபலம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொகைடஸ் சொல்லவும் நிறுத்து கொகைடஸ், நீ தோத்து போனதுக்காக நான் உனக்கு அதிகமா எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறது இல்ல. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, தப்புங்கிறது எல்லாருமே பண்ணதான் செய்வாங்க, இன்க்ளூடிங் நானும் தான். நீ எப்படி ஜெயிச்சிருக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கவும் நான் அந்த லிசர்ட்ஸ் மண்ணை குறைச்சி எடை போட்டுட்டேன். அப்புறமா அவங்க ட்ராப் அப்புறமா மேஜிக் யூஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் சுத்தமா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கொகைடஸ் சொல்றான். அவ்வளவுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்றான். ஹை லெவல் 100 யூஸ் பண்ணியோ நீ தோத்து தான் போயிருக்க, அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க மயிலாடு அப்படின்னு அவன் சொல்லவும் நீ தோத்து போனதுக்கு பனிஷ்மெண்டா அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது உன்னோட வேலை தான். நெக்ஸ்ட் அவங்க கூட சண்டை போடுறதுல நீ தனியா தான் போய் கலந்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ பாராட்டுறா. மயிலாடு எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொகைடஸ் கேட்கவும் என்ன தைரியம் இருந்தா மாஸ்டரையே இன்சல்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ திட்டுறா. ஆல்பர்டோ நிறுத்து, அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லிசர்ட்ஸ்மென்ல சில வாரியர்ஸும் இருக்காங்க, நம்ம அவங்கள கொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் லார்ட் முன்னாடி என்ன பேசுற கொகைடஸ் அப்படின்னு ஆல்பர்டோ திட்டுவான். ஆல்பர்டோ நீ இதுல தலையிடாதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம 100 ஆர்மியா மாத்திரலாம், அப்ப அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தானே மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறோம். ஆனா அது மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொகைடஸ் சொல்ல வருவோம். நிறுத்து கொகைடஸ், அவங்கள எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம ஆர்மியில சேர்க்க முடியுமோ அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கொகைடஸ் அமைதியாகவும் மை லார்ட் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கறான். என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த லிசர்ட்ஸ்மேன் எல்லாரையும் நாஸ்ரிக்கோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து நம்ம கிட்ட சரண்டர் ஆக சொல்லிடலாம். அது போக அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களோட மேஜிக் ஸ்கில்ஸ் அப்புறமா மற்ற ஸ்கில்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாமே, இந்த புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் நல்ல ஐடியா கொடுத்த டமியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த ஐடியா உங்ககிட்ட ஃபர்ஸ்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் மை லார்ட், கொகைடஸ் இதை சொல்லணும்னு தானே நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட டமியர்ஸ், கொகைடஸோட ஓன் தாட்டை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம நாஸ்ரிக்கை நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுல எப்பவுமே ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும், யாரையோ குறைச்சி இடப்படக்கூடாது. கொகைடஸ் உன்னோட பனிஷ்மெண்ட்டை நான் மாத்திருக்கேன். அந்த லிசர்ட்ஸ் மண்ணை நீ தான் கண்ட்ரோல் பண்ணி நாஸ்ரிக்கு அவங்க லாயலா இருக்கிற மாதிரி பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மை லார்ட், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் படி நான் நடந்துக்கிடுவேன் அப்படின்னு கொகைடஸ் சொல்றான். லிசர்ட்ஸ்மேனுக்கு ஒரு ஷோ காட்டுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட ஆர்மியை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் மை லார்ட் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு போயிருந்தான். ரொம்பவும் தேங்க்ஸ் டமியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொகைடஸ் வந்து கேட்கவும் மாஸ்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து இதை தான் பிளான் பண்ணி வச்சிருக்காரு, அவருக்கு அவங்க எல்லாரையும் சாகடிக்கணுங்கிற விருப்பமே இல்லை, நீ தோத்து போவா அப்படிங்கிறதையோ அவரை எதிர்பார்க்க தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ மாஸ்டர் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கரெக்டாக தான் பிளான் போட்டிருக்காரா, அவர் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல வந்து பெட்ல படுத்துக்கிட்டு டெரரா நடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஒரு கிங் எப்படி நடந்துக்கணும்னு யாராச்சும் ஒருத்தங்க கத்து தந்தா நல்லா இருக்கும்.
நான் எதிர்பார்த்த மாதிரியே என்னோட கார்டியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஃபைட்னு பண்ணா அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளான்னு சொல்லி அவங்களாவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டே போனாங்கன்னா அவங்க எனக்கு லாயலா இருப்பாங்களா, சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ படுக்கவோ பெட்ல வந்துட்டு சென்ட் ஸ்மெல் வருது. இந்த சென்ட் ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்குள்ள திரும்பவோ போற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. ஆனா இவங்க எல்லாரையும் பார்த்தா சண்டைக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் ஸ்மெல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய மேஜிக் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அது ஒரு 6th லெவலால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் பயப்பட வேணாம், நம்ம முன்னோர்கள் ஆசை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்றான். இப்ப பார்த்தா சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ராஜ மரியாதை செலுத்துறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ நிக்க இவங்க தான் அந்த கிரேட் ஒன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. இது என்ன மேஜிக்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லூலு சொல்றா. ஒரே செகண்ட்ல எல்லா இடத்தையும் அவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டான். இப்ப எல்லாரையும் அவ ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. இவங்க கூட நம்மளால சண்டையே போட முடியாது அப்படின்னு சொல்லி ஜென்ரோ சொல்றான். ஆமா நான் பாக்குறது உண்மைதானா அப்படின்னு ஷாஷா கேட்கறான். பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க வருது. அந்த ஏரிக்கு நடுவுல ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுது. இப்போ ஒரு பெரிய அலையே கிரியேட் ஆகுது. சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபாஸ்டா ஓடி போய் நம்ம ஹீரோ நடந்து போற மாதிரி ஒரு பெரிய படியவே கிரியேட் பண்றாங்க. ஹே அவங்க ராஜ மரியாதை தானே செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ மத்த எல்லா கார்டியன்ஸும் அந்த ராஜ மரியாதையோட அந்த ஹைட்டான கல்லு மேல ஏறி போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு சேரை கிரியேட் பண்ணி உட்கார்றான். எங்க லார்டு உங்களோட லீடர் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்காக இவ்வளோ பெரிய மேஜிக்கே அவங்க கிரியேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. பிரதர் நீயும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி சூரியோ கேட்கிறான். கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவும் சூர்யாவும் இப்போ போறாங்க. என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சூர்யா சொல்லவும் நான் உன்னை தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றான். இந்த லிசர்ட்ஸ்மேன் சார்பா நான் இங்க வந்திருக்கேன் அண்ட் இது என்னோட பிரதர் அப்படின்னு அவன் சொல்லவோ, என்ன தைரியம் இருந்தா எங்க லார்ட் முன்னாடியே அப்படி பேசுவீங்க டமியர்ஸ், நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லவும், டமியர்ஸ் போயிட்டு நீல் டவுன் அப்படின்னு சொல்லவோ அவங்க தலை அப்படியே தரையோட மோதுது. இப்போ தலையை மட்டும் தூக்க சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, உங்க தலையை மட்டும் தூக்குங்க அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் ஆர்டர் போடுறான். நான் தான் நாஸ்ரிக்கோட லீடர் ஐன் சோல் கோன். என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க கலந்துக்கிட்டது ரொம்பவே சந்தோஷம். நீங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டேன். இன்னும் 4 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா கொக்கைடஸ் பவர்ஃபுல்லான ஒரு தாவன் தான் உங்க கூட சண்டை போட போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்றான். முயற்சி செய்யறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க, இன்னும் 4 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு, ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ கேட் அப்படிங்கிற ஒன்னு கிரியேட் பண்ணி அங்க இருந்து போயிருந்தான். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பார்த்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா கார்டியன்ஸும் பாராட்டிட்டு போறாங்க. நீங்க இப்ப எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் அவனோட கண்ட்ரோல்ல இருந்தா அவங்கள ரிலீஸ் பண்ணிருந்தான். உயிரோட இருந்தா திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருந்தாங்க. அவங்க நம்மள வச்சு விளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டா கண்டிப்பா நம்ம எல்லாரையும் ஒண்ணு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐன்ஸுங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. மக்கள் எல்லாரையும் சேஃப்டியா வச்சுட்டு சண்டை போடுறவங்க மட்டும் இங்க இருப்போம். லூலோ நீ மத்தவங்களை போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவோ, இல்ல நானும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன், ஷாஷாவை நான் ஹீலிங் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்றா. இதை நீங்களே பேசி முடிவெடுங்க, நாங்க உங்களை தனியா விட்டுறோம், 4 மணி நேரத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருந்தாங்க. ஷாஷா நானும் உங்க கூட வரேன், நானும் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூலு சொல்றா. நான் லவ் பண்ற பொண்ணு என் கண்ணு முன்னாடி சாகுறத நான் விருப்பப்படல, என்னோட சாகுற கடைசி ஆசை இதுதான், இதை நீ நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். என்னால மட்டும் எப்படி நீ சாகுறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவன் சொல்லவும், இப்ப இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கிட்ட அவ கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த லிசர்ட்ஸ் பண்ற ரொமான்ஸை தவிர்த்து மத்த எல்லாமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான், அதுக்கப்புறம் இந்த லிசர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு கதை சும்மா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.